ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு சைஃபை த்ரில்லர் படமாக வெளியான ஜெனோ படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ரெனே அப்படிங்கிறவங்க நியூ மெக்சிகோல தன்னுடைய அம்மா லிண்டாவோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. வினோதமான விலங்குகளை வளர்க்கறத இவங்க பழக்கமா வச்சிருக்காங்க. இவங்களுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் லிண்டா பாத்தீங்கன்னா டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க. அதனால ஒரு வயலண்டான ட்ரங்கார்டா இருக்கிற சேஸ் அப்படிங்கிறவரை இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்டா வச்சிருக்காங்க. அவங்கள ரெனேக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு கட்டத்துல டின்னர் அப்ப ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ரெனே பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஓடி வந்துடுறாங்க. ஒரு பாலைவனத்துல ஓடி போகும்போது ஒரு ஏலியன் கிராஷ் சைட்டை வந்து பாக்குறாங்க. அந்த ஏலியன் பாத்தீங்கன்னா ஒரு ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கு. அந்த ட்ராப்ல இருந்து அந்த ஏலியனை காப்பாத்துறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கும் அந்த ஏலியனுக்கும் ஒரு நல்ல பாண்ட் கிரியேட் ஆகுது. அந்த ஏலியன் பத்தின இன்வெஸ்டிகேஷன்ல சிஏஏ ஏஜென்ட்ஸ் கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதை. ரெனே குரோக் அப்படின்ற அந்த ஏலியன் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்களோட அந்த ஃபீல் குட் எலிமெண்ட்ஸ் தான் இந்த படத்துடைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அப்படின்னே சொல்லலாம். ரெனே ரோல் நடிச்ச லூலு வில்சன் அவங்களோட சாமன் பர்ஃபார்மன்ஸ் மூலமா ரொம்ப நல்லாவே இந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சவங்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. படத்துடைய பேசிங் ரொம்ப ரேசியா இருக்கும். இருந்தாலுமே சில இடங்கள்ல ரொம்ப ரஷ் பண்ணி சொல்லிருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. செகண்ட் அண்ட் தேர்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்ட் இருக்கும்ல, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாம சப்ளாட்ஸ் நிறைய ஆட் பண்ணி சொல்லிருப்பாங்க. அது பெருசா இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணாம இந்த கோர் கான்செப்ட் வந்து டைலூட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். பாண்டிங் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். எண்டிங்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப அப்ரப்டா முடிச்ச மாதிரி தான் இருக்கு. இந்த படத்துடைய கதைக்களம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் மாதிரியான ஒரு கதைக்களம் தான். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் சைஃபை த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அழகான இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். ஜெனோ படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.